ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடவுளே, என்னானாலும் அந்த வேல்முருகனுக்கு மட்டும் ஜாமீன் கிடைச்சிடக்கூடாது. என் பையன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடணும். கடவுளே, அவர் செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. நீதான் அவர் இந்த அக்னி பரீட்சையில இருந்து காப்பாத்தணும். உட்காருங்க. வேலுவை கூப்பிடுங்க. வேலு வேலு வேலு. யூ கேன் ப்ரொசீட். யுவர் ஆனர், இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட என் கட்சிக்காரர் வேலு நிரபராதி. கௌதமை வேலு கடத்தியதாகவும் கொலை செய்ததாகவும் இதற்கு ஆதாரமாக இதுவரையும் எந்த சாட்சியங்களும் இல்லை. இது முழுக்க முழுக்க முன்பகை காரணமாக போலீசாரால் ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்கு. போலீஸ் கஸ்டடியில் எடுத்தும் என் கட்சிக்காரர் வேல்முருகனுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இந்த கோர்ட்டில் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை. அதனால் சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கும் வேல்முருகனுக்கு ஜாமீன் கொடுக்கும்படி தங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். குற்றவாளி கூண்டில் இருக்கும் வேல்முருகன் ஒரு முன்கோபி. கோபத்தின் காரணமாக ஒருவரை கொலை மிரட்டல் விடுக்கும் அளவுக்கு சென்றவர். அதற்கான வீடியோவை ஏற்கனவே கோர்ட்டில் சமர்ப்பித்துள்ளோம். வேலுதான் கௌதமை கடத்தியதற்கு ஆதாரங்கள் சேகரித்து வருகிறோம். இந்த வேலுவை வெளியில் விட்டால் சாட்சியங்களை கலைத்து விடுவார். அதனால் மேலும் கூடுதலாக விசாரிக்கும் விதமாக இவரின் காவலை நீடித்து தருமாறு நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓ யுவர் ஆனர், இன்னும் எத்தனை முறை காவலில் எடுத்து விசாரித்தாலும் இந்த வழக்கில் எதுவும் கிடைக்கப் போவதில்லை. ஏன்னா இது ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்கு. உண்மையிலே வேலு குற்றம் செஞ்சிருந்தார்னா இந்நேரம் அதுக்கான ஆதாரத்தை போலீசாரால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனா இப்ப வரைக்கும் அது போல எதுவுமே இல்ல. அதனாலதான் என்னவோ இந்த வழக்க விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் பிரம்மாவும் கோர்ட்டுக்கு இன்னும் வரவே இல்லை. ஏன் இன்ஸ்பெக்டர் பிரம்மா வரலையா? யுவர் ஆனர், அவர் இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட விசாரணைக்கு போயிருக்காரு. கோர்ட் முடியறதுக்குள்ள வந்துருவார். என்னங்க இது? நேத்து அந்த பிரம்மா வேலுவுக்கு ஜாமீன் கிடைக்காம பண்ணிடுவேன்னு சொன்னா, ஆனா இப்ப வரைக்கும் கோர்ட்டுக்கு வரல. அதான் எனக்கும் புரியல ராஜலட்சுமி. நம்ம கிட்ட கூட சொல்லாம எங்க போனான்னு தெரியல. அக்கா, என் மாமனாரு தோத்துருவோன்னு பயந்து ஓடிட்டார் போல. இனிமே பயப்பட எதுவும் இல்ல. இல்ல திவ்யா, அவர் இல்லாம இருக்கிறது தான் பயமா இருக்கு. வேற ஏதாவது பிளான் போடுறாரோன்னு பயமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் நடக்காது. வேலைக்கு எதிராக ஆதாரம் இல்லைன்னு ஜட்ஜி திட்டுவாருன்னு வராம இருந்திருப்பாரு. யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்வது போல இன்ஸ்பெக்டர் இங்க வருவாருன்னு எனக்கு தோணல. போலீஸ் காவல் வேணும்னு சொன்னது அவர்தான். ஆனா இப்ப அவரால் எந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியாம தான் கோர்ட் நேரத்தை வீணடிக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. விசாரணை அதிகாரி வராம இருக்கிறதே இது பொய் கேஸுங்கிறதுக்கான ஆதாரம். ஆதலால் எந்தவித சாட்சியும் இல்லாமல் போடப்பட்ட இந்த வழக்கை உடனடியாக தள்ளுபடி செய்து என் கட்சிக்காரர் வேல்முருகனை நிரபராதி என தீர்ப்பு வழங்கி விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணு. ஓகே சார். அதை க்ளோஸ் பண்ணியா? சரி, பாடியை யார் முதல்ல பார்த்தது? நான் தான் சார். நீதானா? ஆமா சார். சரி சொல்லு. இந்த வழியா வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்ப இங்க இருந்து ஸ்மெல் வந்தது. என்னன்னு வந்து பார்த்தப்ப டெட் பாடி. உடனே போலீஸ்க்கு சொல்லிட்டேன் சார். யோ, உண்மையை சொல்லு. நீயே கொலை பண்ணிட்டு பாடி இங்க கொண்டு வந்து போட்டியா? ஐயோ இல்ல சார், இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன விட்டுருங்க சார். என் பொண்டாட்டி அப்பவே சொன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம்னு. நான் தான் கேட்கல. இப்ப தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன். என்னைய புலம்பிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சார். கான்ஸ்டபிள் சார். கொஞ்சம் இங்க வாங்க. ஓகே சார். அப்புறம் இந்த ஆளுகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அனுப்பி வைங்க. யோ போயா. யோ ஏட்டு சார். நம்ம கிட்ட காணாம போனவங்க லிஸ்ட் இருக்கு. இதுல இருக்கிற போட்டோவும் அந்த ஃபேஸும் ஒத்து போகுதான்னு பாரு. இந்தா. ஓகே சார். கொடுங்க சார். உடனே அடையாளத்தை கன்ஃபார்ம் பண்ற வேலையை பாருங்க. பாத்துறேன் சார். சரி, மழையில நினைச்சிடாதயா. சார் இத பாருங்க சார். யோ, அடையாளத்தை கன்ஃபார்ம் பண்ற வேலையை பாரு. ஃபாரன்சிக்கு சொல்லியாச்சுல? சரி, பத்திரமா வச்சுக்க. இந்த டெட் பாடியை வச்சு ஒரு கேம் ஆடலாம். மை லார்ட், நான் என்ன அப்ஜெக்ஷன் சொல்ல யுவர் வரேன்? ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். அக்கா பாத்தீங்களா, ஜட்ஜ் ஐயா வக்கீல பந்தாடிட்டு இருக்காரு. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க.